குதிரை பேரத்தை செய்கிறது யார்? இன்றைக்கு விஜய் சர்க்கார் குதிரை பேர சர்க்கார் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பு மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தவுடன் 10ஆம் தேதி ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற இந்த அரசு இதற்கு இடையில் தங்களுக்கான பலத்தை பெருக்குவதற்காக எத்தனையோ பேரங்களை நடத்தினார்கள். அதில் ஒன்றுதான் மே 7ஆம் தேதி அமமுக கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரை முகத்தை மூடிக்கொண்டு இனோவா காரில் அவரை வந்து சந்தித்தது உண்மையா இல்லையா என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதை பற்றி இன்று வரை வாய் திறந்து பேசாமல் இருப்பது விஜய் அரசாங்கமும் திரு மாண்புமிகு விஜய் அவர்களும். என்னுடைய கட்சிக்கார சட்டமன்ற உறுப்பினரை கடத்தி சென்றிருக்கிறார்கள், எங்களுடைய கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் என்று திரு டிடிவி தினகரன் அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த அந்த காவல் நிலையத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த புகாரை இன்று வரை பதிவு செய்யவில்லை. ஆனால் நேற்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர் அவற்றுக்கு தொடர்பு இருக்கிறது என்று போலவும் 3 பேரை கைது செய்து இதோ பார் திமுக குதிரை பேரம் செய்வதற்காக முயற்சி செய்தார்கள், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை விலைக்கு வாங்க பார்க்கிறார்கள், 35 கோடி பேரம் பேசப்பட்டது, 50 கோடி பேரம் பேசப்பட்டது, இவர்களை இன்றைக்கு நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று ஒரு நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றிருக்கிறார்கள்.